சம்வித்தை அறிபடு பொருள்கள் என்றும் அறிபடா பொருள்கள் என்றும் நீங்கள் சொல்லுகிறீர்கள். அறிபடு பொருள்கள் அன்றதென்றும் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. சம்வித் என்றால் அந்த சித்து, கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் இப்ப நீங்க என்ன பார்க்குற மாதிரி அறிபடு பொருள் மாதிரி பார்க்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அது எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. எப்பொழுதும் அறியக்கூடாதாகவும் இருக்குது, ஆனா அறிபடக்கூடிய விஷயமும் இல்லைன்றீங்க. அது அறியக்கூடிய விஷயம்ன்றீங்க. நீங்க ஒன்றுக்கு ஒன்று முரணாக சொல்வது போல என்னுடைய பாவனை இருக்குது, எனக்கு அது புரியல அப்படின்னு கேட்கிறார். அதாவது எப்பொழுதும் அறிபடு பொருளாகவே இருப்பதினால் அறியக்கூடாததாக இருக்கின்றதா? இந்த வார்த்தைகளை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்பொழுதும் அறிபடு பொருளாக இருக்கின்றதுங்கிறீங்க, ஆனா அதை அறிய முடியாதுன்னு சொல்றீங்க. இது என்ன அந்த வார்த்தை? இதை எப்படி நான் இதை புரிஞ்சுக்கிறது? எப்போதும் இருக்கிறேன்றீங்க, ஆனா அது தெரியாதுன்றீங்க. அந்த மாதிரி அறிபடு பொருள்களின்றி சம்பித்தை எப்படி நான் அனுபவமாக காண்பேன்? சரி, இப்படி நீங்க அந்த சித்துக்கு, அந்த கான்சியஸ்னஸுக்கு இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறீங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்னு கேட்கிறாரு. ஏன்னா இப்ப நம்ம ஒரு வெளியில ஏதாவது ஒன்று இருந்தா தானே அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மனதிற்கு அப்பாற்பட்டு மனதுக்கு உட்பட்டு தான் நம்ம எல்லா அனுபவங்களையும் கோத்ரூ பண்றோம். அப்ப நீங்க சொல்ற கான்சியஸ்னஸ் அறிபடு பொருளாக இல்ல, அப்ப அதை என்னால அனுபவம் பண்ண முடியாது. அப்ப அனுபவம் பண்ண முடியாதுங்கிற பட்சத்திலேயே என்னால நான் எப்படி மோட்சத்தையோ ஞானத்தையோ நான் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. அறிபடும் பொருள்களாக இல்லை சம்பித் எப்படி நான் அனுபவமாக காண்பேன்? சம்பித்தின் உபலமம் இல்லாவிட்டால் புருஷார்த்தம் எவ்விதம் கைகூடும்? புருஷார்த்தம்னா என்னது? மோட்சம். அப்ப எனக்கு அனுபவம் இல்லைன்னா எனக்கு எப்படி ஞானமோ மோட்சமோ எனக்கு கைகூடும் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ஆழமான ஒரு கேள்வி. கான்சியஸ்னஸை பார்க்க முடியாது, ஆனா அது எப்போதும் இருக்குதுன்றீங்க. எப்போதும் இருக்குது, யதார்த்தமா இருந்துகிட்டே இருக்குன்றீங்க, எல்லாத்துலயும் இருக்குதுன்றீங்க. ஆனா அதை அறிபடு பொருள் மாதிரி இல்லைன்றீங்க. அப்படி இருக்கிறத நான் எப்படி அனுபவிப்பேன்? நீ சுயரூபத்தில் அமர்ந்திருந்த பொழுது நீ சுயமாகவே விளங்கினாயா அல்லது வேறொன்றினால் விளங்கினாயா என்று தெரிந்து கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்நோக்கி நீ திரும்பி திரும்பி உட்கார்ந்து பார்க்கவே ஒரு நேரத்துல உனக்கு அது விளங்கும். அப்படி விளங்கும் போது நீயே அதுக்கு பதில் சொல்லுவ. நீ சுயமாக விளங்கினாயா அல்லது வேறு ஒன்றினால் நீ இருக்கிறாய் என்று விளக்கப்பட்டதா? நான் சுயம் பிரகாசமா இல்லையா, இல்ல நான் இருக்கிறேங்கிறது வேற ஒண்ணு மூலியமா எனக்கு தெரிய வருதா அப்படிங்கறதெல்லாம் உனக்கு புரிய வரும் அப்படிங்கிறார். அதன் மேல் அறியக்கூடாதது எவ்விதம் அறியப்பட்டது என்ற சங்கதிகள் யாவும் உனக்கு ஸ்பஷ்டமாக விளங்கும். அப்பதான்ப்பா உனக்கு அறியப்படாதது ஆனால் அறியக்கூடாதும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கான அர்த்தம் உனக்கு அப்பதான் அனுபவபூர்வமா விளங்கும். இல்லாட்டினா எப்படி விளங்கும்? தெரியாததுங்கிறீங்க, எப்பொழுது இருக்குது, எப்போதும் இருந்துகிட்டே இருக்குது, அறிந்துகிட்டே இருக்குதுன்றீங்க, ஆனா அறிய முடியாததுன்றீங்கிற அந்த வார்த்தையே நேர் எதிரான வார்த்தையா இருக்கே. அப்படிங்கும்போது இப்படி நீ உனக்குள்ள சாதனைகளை செய்து உனக்குள்ள விசாரம் செய்யணும்னா இந்த வார்த்தை எதை மீன் பண்ணுதுன்னு அதோட லட்சியார்த்தம் உனக்கு புரிஞ்சிடும். வாக்கியார்த்தம் உனக்கு தெரியல, லட்சியார்த்தம் உனக்கு புரியும். அதனுடைய உள்பொருள் பரம்பொருள் உனக்கு புரியும் அப்படிங்கிறார். நல்லது.